இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்ல இருந்து யாரும் அங்க போக கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல, ஆனா அதையும் மீறி நீ போயிருக்க. நான் யார் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைக்கிறேனோ அந்த புவனேஸ்வரி எனக்கு போன் பண்ணி உன் பொண்டாட்டி உன்னை மதிக்காம போயிருக்கான்னு என்ன இலக்காரமா பேசுறான். நான் சொன்ன வார்த்தையை விட உனக்கு அந்த கதிர் முக்கியமா போயிட்டா இல்ல? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அப்புறம் எப்படி அண்ணி அண்ணனோட பேச்ச மீறி போனீங்க? அண்ணன் கோவப்படுவாருன்னு தெரிஞ்சும் நீங்க போயிருக்கீங்கன்னா அப்ப அவர் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுக்கலன்னு தானே அர்த்தம். ஏய், ஜானகி எதுக்கு போனான்னு அவ சொல்லட்டும், அவளை பேச விடு. ஏங்க, என்னதான் இருந்தாலும் கதிர் நம்ம பொண்ணோட புருஷன், நாம வளர்த்த பையன். அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் போது பெத்த பொண்ணே என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டான். வளர்த்தவன் நல்லா இருக்கணும்னு நீ போய் வாழ்த்திட்டு வரியா? உன் பொண்ணோட புருஷன் நல்லா இருக்கணும்னு யோசிக்க தெரிஞ்ச உனக்கு உன் புருஷனோட வார்த்தைய மதிக்க தெரியலையா? பெரியப்பா அப்படிலாம் இல்ல. பெரியம்மா வந்து இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் வேலையை மட்டும் பாரு. ஜானகி, உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட விஷயத்துல எந்த சண்டையும் வந்ததில்லை. உனக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனையே அந்த கதிரும் இவளும் தான். இவங்களுக்காக நீ ஆதரவா பேசி பேசி நமக்குள்ள இருக்கிற விரிசலை அதிகமாக்கிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தானே உன்கிட்ட நான் அன்னைக்கே சமாதானமா போனேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் நீ அவங்களுக்காக என்ன அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ ஏங்க, நான் உங்க மனைவியா மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட அம்மாவா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.